மரியன்னை வழியாக இயேசுவுக்கு அர்ப்பணம் நான் அர்ப்பணம். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பேராலே ஆமென். கிறிஸ்துவின் அனுசாரம் புத்தகம் 1 அதிகாரம் 18 திரு தந்தையர்களின் முன் உதாரணங்களில் இருந்து தொடர்ச்சி. வெளிப்பார்வைக்கு அவர்கள் தேவையுற்றவர்களாகவும் வேதனையுற்றிருந்தாலும் அவர்கள் உள்ளத்தில் அருளாலும் இறை ஆறுதலும் புத்துணர்ச்சியும் அடைந்தனர். உலகிற்கு அவர்கள் அந்நியராயிருந்தனர். அவர்கள் ஒன்றுமில்லாதவர்களாக தோன்றினர். உலகம் அவர்களை புறந்தள்ளிற்று. ஆனால் ஆண்டவரின் பார்வையில் அவர்கள் விலையேற பெற்றவர்களாகவும் அன்புக்குரியவர்களாகவும் இருந்தனர். அவர்கள் உண்மையான தாழ்ச்சியில் நிலைத்திருந்து எளிமையான கீழ்ப்படிதலுடன் வாழ்ந்து பேரன்பிலும் பொறுமையிலும் அவர்கள் நடந்ததால் ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஆவியில் முன்னேறி கடவுளிடம் பெரும் தயவை பெற்றனர். அவர்கள் அனைத்து துறவிகளுக்கும் முன் உதாரணமாக கொடுக்கப்பட்டனர். மேலும் நம்மை குறைபாடு உள்ளவர்களாக தூண்டும் வெதுவெதுப்பானவர்களின் எண்ணிக்கையை விட நாம் நன்மையில் முன்னேற நம்மை உற்சாகப்படுத்த வேண்டியும் கொடுக்கப்பட்டனர். அனைத்து துறவிகளும் தங்கள் சபையை தோற்றுவித்த பொழுது எவ்வளவு ஆர்வமாயிருந்தனர்! இறை வேண்டலில் அவர்களது பக்தி எவ்வளவு மிகுந்து இருந்தது! விழுமியங்களுக்கான அவர்களது அன்பானது எவ்வளவு பெரியதாயிருந்தது! அவர்களால் கடைபிடிக்கப்பட்ட ஒழுக்கம் எவ்வளவு தீவிரமானது! தங்கள் தலைமை நிர்வாகிகளின் சட்டத்திற்கு கீழ் எல்லாவற்றிலும் எவ்வளவு மரியாதையும் கீழ்ப்படிதலும் அவர்களில் செலுத்தோங்கியது! அவர்கள் மிகவும் துணிச்சலுடன் போரிட்டு உலகத்தை தங்கள் காலடிகளின் கீழ் மிதித்த உண்மையிலேயே தூய்மையான முழுமையான மனிதர்கள் என்று இன்றளவும் உள்ளது அவர்களது தடயங்கள் சாட்சியமளிக்கின்றன. குற்றவாளி அல்லாத அவன் இப்போது உயர்ந்தவனாக கருதப்படுகின்றான். அவன் மேற்கொண்டதை பொறுமையுடன் தாங்கிக் கொள்ள யாரால் முடியும்? நமது நிலையின் மெத்தனமும் அலட்சியமும் நாம் விரைவில் நமது முந்தைய ஆர்வத்தில் இருந்து விலகிவிடுகிறோம். சோம்பல் மற்றும் வெதுவெதுப்பு ஆகியவற்றால் இப்போது கூட வாழ்வில் சோர்வுற்றிருக்கின்றோம். பக்திமான்களின் பன்முக முன் உதாரணங்களை அடிக்கடி பார்த்திருக்கின்ற உங்களில் விழுமியங்களின் வளர்ச்சி உறங்காதிருக்கட்டும். தூய ஆவியார் ஜெபம். தூய ஆவியாரே, எழுந்தருளி வாரும். விண்ணகத்திலிருந்து உமது பேரொளியின் அருட்சுடர் எம்மீது அனுப்பிடுவீர். எளியோரின் தந்தையே வந்தருள்வீர். நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர். இதயே வந்தருள்வீர். உன்னத ஆறுதலானவரே, ஆண்மை இனிய விருந்தினரே, இனிய தன்மை தருபவரே, உழைப்பின் களைப்பை தீர்ப்பவரே, வெம்மை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை நம்புவோருடைய இதயத்தின் ஆழம் நிரப்பிடுவீர். உமது அருளாற்றல் இல்லாமல் மனிதரில் எதுவும் இல்லை. நல்லது அவனில் எதுவும் இல்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர். வறட்சியுற்றதை நனைத்திடுவீர். காயப்பட்டதை ஆற்றிடுவீர். வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர். குளிரானதை குளிர் போக்கிடுவீர். தவறிப்போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை நம்பும் அனைவருக்கும் உமது 7 கொடைகளையும் வழங்கிடுவீர். புண்ணிய பலன்களையும் வழங்கிடுவீர். இறுதியில் மீட்பை அளித்து அளவில்லாத இன்பமும் அருள்வீரே. ஆமேன். சமுத்திரத்தின் நட்சத்திரமே, சமுத்திரத்தின் நட்சத்திரமே வாழ்க. கடவுளின் கருணை உள்ள தாயே, எப்பொழுதும் கன்னிகையே, மோட்சத்தின் இனிய வாசலே வாழ்க. கபிரியேல் தூதன் உரைத்த மங்கள வாழ்த்துரையை ஏற்று ஏவியின் பெயரை மாற்றிய தாயே, சமாதானத்தில் எங்களை நிலை நிறுத்துவீராக. குற்றவாளிகளின் பாவ விலங்கை அறுப்பீராக. பாவ இருளில் உள்ளோருக்கு ஒளி அருள்வீராக. எங்கள் எல்லா தீமைகளையும் நீக்கி நல நனைத்திற்காகவும் மன்றாடுவீராக.
தாய் என்று உம்மை காட்டும் எங்களுக்காக உமது மகவாக பிறந்த தேவசுதன் மன்றாட்டின் மூலம் எங்கள் வேண்டுதலை ஏற்பாராக. கண்ணீருள் சிறந்த கன்னிகையே, அனைவரிலும் மிக சாந்தமுள்ள அன்னையே, எங்கள் பாவங்களிலிருந்து எங்களை விடுவியும். சாந்தமும் கற்பும் உள்ளவர்களாக்கும் பழுதற்ற வாழ்வை எங்களுக்கு தாரும். உமது குமாரன் இயேசுவை நாங்கள் கண்டு என்றும் மகிழ்ந்திருக்க எங்கள் பாதையை பத்திரமாய் காத்தருள்வீராக. தேவ பிதாவுக்கும் துதி உயர் கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கும் திருத்துவரான ஏக கடவுளுக்கும் புகழ்ச்சியும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகி இஸ்ரேலுக்கு துணையாக வருகிறார். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.